காலை வணக்கம் ரசிகர்களே. பிளந்திருக்கின்ற இந்த காலை பொழுதில் உற்சாகமாக இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சியோடு. தலைவாசல் நிகழ்ச்சி இன்றும் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற அத்தனை அம்சங்களையும் உங்களுக்காக சுமந்து வர காத்திருக்கின்றது. இருந்தாலும் காலை வேளையில் நாங்கள் உற்சாகமாக எழுந்திருக்கின்றோம் இல்லையா? இந்த காலை வேளையில் நாங்கள் என்ன விடயங்களை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயங்கள் இருக்கும். இன்றைய நாளில் செய்தாக வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் நாங்கள் எப்போதுமே புதிதாக விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறிய நேரத்தை கூட புதிதாக ஒரு விடயத்தை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துங்கள். அது நாளின் முடிவில் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சரி, அந்த கருத்தோடு இன்றைய தினம் இப்போது உங்களுக்காக அமைந்திருக்கின்ற அத்தனை அம்சங்களையும் வரிசையாக பார்த்துவிடலாம். தலைவாசலின் அடுத்த அம்சம் யாவரும் கேளீர். யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் பேசப்போவது கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி என்று கூட ரத்தின சுருக்கமாக அதை கூறிவிடலாம். எவ்வாறென்றால் உலக பொருளாதாரத்தினுடைய போக்கு அண்மை காலத்தில் எப்படியான விளைவுகளை சந்தித்திருக்கின்றது என்பது பற்றி நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்றோம். அதை அடுத்த கட்டமாக இலங்கை பற்றி நாங்கள் பேசுவது அவசியம் இல்லையா? இலங்கையினுடைய பொருளாதாரம் சார்ந்து அது எப்படியாக நகருகின்றது, எப்படி நகர வேண்டும் என்பது பற்றியெல்லாம் இன்றைய தினம் யாவரும் கேளீர் பேச காத்திருக்கின்றது. இதை பற்றி யாரோடு பேசப் போகின்றோம், இதில் என்னென்ன விடயங்களை எல்லாம் உள்ளடக்க போகின்றோம் என்பதை நிகழ்ச்சிக்குள் சென்று பார்க்கலாம். இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் கேளீர் பகுதிக்கு வந்தாயிற்று. யாவரும் கேளீர் பகுதியில் பேசப்போகின்ற விடயமானது கடந்த நிகழ்ச்சியின் ஒன்றில் நாங்கள் பேசிய ஒரு விடயத்தின் தொடர்ச்சி என்று கூட சொல்லலாம். பொதுவாக நாங்கள் இந்த உலக பொருளாதாரத்தினுடைய போக்கு அண்மை காலத்தில் எப்படி இருந்திருக்கின்றது என்பது பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். எங்களுடைய அதிதி கலாநிதி எம் கணேசமூர்த்தி ஐயா அவர்களோடு. அவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக சேவையாற்றும் ஒருவர். அவ்வாறு அவரோடு உலக பொருளாதாரம் பற்றியெல்லாம் நாங்கள் பேசியதன் முடிவில் இலங்கை பொருளாதாரம், இலங்கை இந்த பிரச்சினை காலத்தில் குறிப்பாக கொரோனா கால பகுதியில் எவ்வாறு தன்னுடைய நடவடிக்கைகளை கையாண்டிருக்கின்றது என்பது வரை லேசாக தொட்டிருந்தோம் என்று சொல்லலாம் அந்த கலந்துரையாடலில் இலங்கை பற்றி. அதேவேளை இன்றைய தினம் நாங்கள் முற்றுமுழுதாக இலங்கையினுடைய பொருளாதாரம் இப்படியாக அமைய போகின்றது, அமைந்திருந்தது, அது தொடர்பான அதன் போக்கு, இந்த காலப்பகுதியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அது பற்றியெல்லாம் நாங்கள் பேச காத்திருக்கின்றோம். அதற்காக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் என்றும் கலாநிதி எம் கணேசமூர்த்தி ஐயா அவர்கள். இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர். வணக்கம் ஐயா. வணக்கம். பொதுவாக நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பேசிய விடயம் இந்த உலக பொருளாதாரம் சார்ந்ததாக அமைந்திருந்தது. உலக பொருளாதாரத்தினுடைய தாக்கம் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு தனி நாட்டிற்கும் ஒவ்வொரு தனி நபரையும் சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் உலக பொருளாதாரத்தை தாண்டியும் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார நிலை என்பதுதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது அவசியமான ஒரு விடயமாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஆரம்பத்திலேயே நான் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இந்த கொரோனா கால பகுதி 2020 யாரும் எதிர்பார்த்திராத வகையில் நாங்கள் திட்டமிட்டிருந்த விடயங்கள் வேறு, ஆனால் நடந்தவை வேறு. அந்த அடிப்படையில் எங்களுடைய பொருளாதாரம் என்பது சொல்லப்போனால் ஒரு பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட நிலையில் அப்படியான ஒரு சிக்கலை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம் என்றால் முடிந்த அளவுக்கு அதை வெற்றிகரமாக நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம் என்பது, அந்த கொரோனா சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொண்டோம் என்பதை இலங்கையர்களாக நாங்கள் பெருமை கொள்ள வேண்டியவர்கள். ஆனாலும் இந்த பொருளாதாரம் சார்ந்த தாக்கம் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் உங்களை போன்ற நிபுணர்கள் வாயிலாகத்தான் அதை தெரிந்து கொள்வது உசிதமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அதை பற்றி கூறுங்கள். உண்மையை சொல்ல போனால் 2020 ஆண்டுக்கு உரிய ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவில்லை. நாங்கள் அந்த முறையான ஒரு வரவு செலவு திட்டத்தை அங்கே அந்த ஆண்டுக்கு செய்யவில்லை. காரணம் என்னவென்று சொன்னார், ஒரு பாராளுமன்ற தேர்தல் வரப்போகின்றோம், தேர்தலின் பின்னர் அதனை சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு போக்கிலே அது காணப்பட்டது. என்றாலும் கூட அதுக்குரிய நடைமுறையான தற்காலிகமான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது நமக்கு தெரியும். இலங்கையினுடைய இந்த கொரோனா வைரஸ் காலப்பகுதியிலே எதிர்நோக்கப்பட்ட முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இலங்கை அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய்கள் பெரும்பாலும் அற்றுப்போன ஒரு சூழல் காணப்பட்டது. முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டன்னு சொல்லலாம். அதுக்கு ஏற்றுமதிகள் இறக்குமதிகளிலிருந்தான வருவாய்கள் பாதிக்கப்பட்டமையும், தொழில் முடக்க நிலை காரணமாக தொழில்துறையிலிருந்து பெறப்பட்ட வரி வருவாய்கள் கூட குறைந்தமையும், அரசாங்கம் ஆரம்பத்திலேயே அறிமுகப்படுத்திய வரி சலுகைகள் காரணமாகவும் அரச வருவாய்கள் மிக பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே வேளையிலே இந்த கொரோனா நடவடிக்கைகள் காரணமாக செலவுகள் மிக பெரிய அளவிலே அதிகரித்தன. குறிப்பாக சுகாதாரத்துறையின் மீதான செலவுகள் மட்டுமல்லாமல் பொதுவாக நலன்புரி செலவுகள் என்ற அடிப்படையிலே மக்களுக்கு செய்ய வேண்டிய, கட்டாயமாக அவர்களை காப்பாற்ற வேண்டிய அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கை
முடங்கி போயிருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டிய ஒரு சூழலும் ஒரு கட்டாய நிலைமையும் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது. எனவே இவற்றுக்கு அதிக அளவு நிதி தேவைப்பட்ட ஒரு தேவைப்பாட்டின் அடிப்படையிலே வருவாய்கள் வற்றுப்போன அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆயினும் கூட இலங்கைக்கு உதவி வழங்குகின்ற நட்பு நாடுகள் மட்டுமல்லாமல் சர்வதேச நிதி நிறுவனங்களும் கூட உதவித்தொகைகளை வழங்கின. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் அரசாங்கம் கடன் மற்றும் ஏனைய சலுகைகளை பெறுவதற்காக பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் இப்படியான ஒரு நெருக்கடியான காலப்பகுதியிலே வளமையான நடவடிக்கைகளை வளமையான விதத்திலே மேற்கொண்டு செல்வது என்பது நடைமுறையிலே சாத்தியமில்லாத ஒரு விடயம். ஆயினும் கூட தொடங்கப்பட்ட முதலீட்டு நடவடிக்கைகள் அபிவிருத்தி திட்டங்கள் என்பனவற்றை அதே வீச்சிலே கொண்டு செல்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இந்த பொருளாதாரத்தினுடைய ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் ஏனைய நாடுகளைப் போலவே இலங்கையினுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்றுமதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இலங்கையினுடைய ஏற்றுமதிகள் செல்வது இரு பிரதான இடங்களுக்கு. ஒன்று ஐக்கிய அமெரிக்க கண்டம், மற்றது ஐரோப்பிய ஒன்றியம். இந்த இரண்டுக்கும் தான் இலங்கையினுடைய ஏற்றுமதிகளிலே மிக பெரும்பான்மையான பொருட்கள் செல்லுகின்றன. எனவே இவை இரண்டிலும் பாதிப்புகள் ஏற்பட்ட பாதிப்புகள் அங்கே இலங்கையினுடைய ஏற்றுமதிகளை மிக மிக வெகுவாக பாதித்திருக்கின்றன. பெட்ரோலிய விலை பொருட்கள் அதிகம் விலை வீழ்ச்சி காரணமாக இலங்கைக்கு ஒரு வர்த்தகத்தின் மூலமாக ஒரு அனுகூலம் ஏற்பட்டிருக்கிறது. அதிலே மறுப்பதற்கு இல்லை. பெட்ரோலிய விலைகள் முன்னொரு போதும் இல்லாத வகையிலே சரிந்திருக்கின்றன. எனவே அந்த வருமானங்கள் ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்க கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இலங்கையில் இந்த கொரோனா காலப்பகுதியிலே நுகர்வு மக்கள் கேள்வி எழுப்பிய பொருட்களை பார்க்க போனால் உணவு என்பது மட்டும்தான் பெரும்பாலும் இருந்தது. ஆகவே ஏனைய பொருட்கள் மீதான கேள்வி குறைந்திருக்கிறது, வாங்குகின்ற போக்கு குறைந்திருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையிலே மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், முடிந்த அளவுக்கு நுகர்வை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த ஏனைய பொருட்களை நுகர்வதை முடிந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நேற்றைய என்னுடைய ஒரு அனுபவம், ஒரு இலத்திரனியல் உபகரணத்தினுடைய விலை கேட்க சென்ற போது ஒன்றுமே சந்தையிலே இல்லை. மக்கள் இந்த வளமைக்கு திரும்புகிறது என்று தெரிந்த உடனேயே போய் இருப்பன அத்தனையும் வாங்கி விடுகிறார்கள். எதிர்காலத்தில் விலை அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பலவற்றை வாங்கி வைத்திருக்கிறதாக தெரிகிறது. ஆகவே அந்த இளைஞர்களுடைய நுகர்வு நடத்தை என்பது மிக வித்தியாசமானது. மிக அதிகமான நுகர்வு நடத்தை, கிட்டத்தட்ட மக்களுடைய வருமானத்திலே, இளைஞர்களுடைய சராசரியாக வருமானத்திலே அரைவாசிக்கும் மேல் உணவுக்காக செலவிடப்படுகிறது. உணவு, போக்குவரத்து மற்றும் உறையுள், இந்த மூன்றுக்காகவும் வருமானத்திலே 80% செலவிடப்படுகிறது. ஆகவே இவ்வாறான ஒரு நுகர்வு நடத்தையின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இளைஞர்களுடைய நுகர்வு என்பது மிக உயர்வாக இருப்பதை போல் தான் நமக்கு தோன்றுகிறது. உயர்வான நுகர்வு கலாச்சாரம் என்பது எல்லா வேளைகளிலும் கைகூடக்கூடிய ஒரு விடயம் இல்லை அல்லவா? அந்த அடிப்படையில் நாங்களும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஆகவே எங்களுடைய அதிதி கேட்டுக்கொண்டது போன்று அந்த நுகர்வு கலாச்சாரம், அத்தியாவசிய பொருட்கள் நுகரத்தான் வேண்டுமானால் ஆடம்பரமான பொருட்கள் அல்லது இந்த காலகட்டத்தில் எனக்கு தேவையில்லை, ஏதோ ஒரு காலகட்டத்தில் பயன்படும் என்ற நம்பிக்கை நாங்கள் கொள்வனவு செய்கின்ற பொருட்களை கூடிய அளவில் நாங்கள் தவித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இருந்த போதிலும் இப்போது இலங்கை எடுத்துக்கொண்டால் முழுதாக நாங்கள் ஒரு காலத்தில் விவசாய நாடு. அப்படிப்பட்ட விவசாய நாடாக இருந்து கொண்டும் கூட நாங்கள் இப்போதைய காலகட்டத்தில் நடைமுறை சார்ந்த உண்மை, சில விவசாய உற்பத்திகளை இறக்குமதி செய்துதான் நுகர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த சௌபாக்கியா திட்டம் போன்ற அரசாங்கம் இப்போது நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற சில ஊக்குவிப்பு செயற்திட்டங்கள், அதாவது வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் அல்லது இலவசமாக உரங்கள் கொடுப்பது அல்லது விதை நெற்களை கொடுப்பது, விதைகளை கொடுப்பது, இப்படியான திட்டங்கள் வாயிலாக விவசாயத்தை அனைவரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் செயல்படுவதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இது எவ்வாறு எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்த போகின்றது, அதை பற்றி? இலங்கை அடிப்படையிலே ஒரு விவசாய நாடு என்பது நமக்கு தெரியும், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட இலங்கை ஒரு சிறிய நாடு. விவசாய விளைநிலங்களை பொறுத்தவரையிலே, குறிப்பாக நெற்செய்கையை பொறுத்தவரையிலே 70% நிலப்பரப்புகள் அரை ஏக்கருக்கும் குறைந்தவை. ஆகவே இந்த அரை ஏக்கரை வைத்துக்கொண்டு புதிய நுட்பங்களை பயன்படுத்துவதோ அல்லது புதிய விடயங்களை செய்வதோ பொருளாதார ரீதியாக சிக்கனமற்றது. மாறாக நீங்கள் அயலில் இருக்கின்ற இந்தியாவினுடைய தமிழ்நாட்டை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் மிகப்பெரிய நிலப்பரப்பு. ஆகவே அந்த மிகப்பெரிய நிலப்பரப்பிலே பயிரிடப்படுகின்ற போது ஒரு ஏக்கருக்கான உற்பத்தி செலவுகள் சார்பளவிலே குறைவு. எனவே அவற்றிலே விளைவிக்கப்படுகின்ற உற்பத்தி பொருட்களும்
அவற்றினுடைய ஒரு கிலோவுக்கான விலை மிக குறைவாக இருக்கும். ஆகவே இந்த இலங்கையிலே இந்த ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்வதற்கான செலவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே அதை அரைவாசிக்கு உற்பத்தி செய்துவிட முடியும். வெங்காயமும் அப்படித்தான். ஆகவே இது போன்ற பொருட்களை இறக்குமதி செய்கின்ற போது நுகர்வோருக்கு அது குறைந்த விலையிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் அடிப்படை தத்துவம் இந்த பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதற்கு. ஆனால் நான் ஏற்கனவே ஜப்பானை பற்றி ஒரு நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டேன். இந்த ஜப்பானை பொறுத்தவரையிலே விலை அதிகம், உற்பத்தி செலவு அதிகம். ஆனாலும் கூட உணவிலே ஒரு தன்னிறைவு ஏற்படுத்த உணவு பாதுகாப்பு என்று அதை சொல்லுவார்கள். இந்த உணவு பாதுகாப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஜப்பான் தன்னுடைய நிலங்களை பயிரிட்டு வருகிறது. எனவே இலங்கையை பொறுத்த மட்டிலும் இந்த வளமாக்கி மானியங்கள் போன்றவை இல்லாவிட்டால் நெற்செய்கை என்பது நடைமுறை சாத்தியமில்லை. இந்தியாவிலும் கூட அந்த வயல்களுக்கு தேவையான நீரை பாய்ச்சுவதற்கான மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுகிறது. விவசாயத்துறையை பொறுத்தவரையிலே மானியங்கள் வழங்கப்படுகின்றமை எல்லா நாடுகளிலும் நாங்கள் அவதானிக்கலாம். குறிப்பாக ஐக்கிய அமெரிக்காவிலும் கூட ஐரோப்பிய ஒன்றியத்திலும் கூட விவசாய மானியங்கள் என்பவை மிக அதிகமாக வழங்கப்படுகின்றன. ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த வீட்டுத் தோட்டங்களை அபிவிருத்தி செய்வது என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் செல்ல முடியும். அவற்றை நாங்கள் வணிக ரீதியிலே வளர்த்தெடுப்பது என்பது சாத்தியமில்லை. ஒரு குடும்பத்துக்கு அவசியமான பொருட்களை விவசாய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு அதில் ஒரு பகுதியையாவது உற்பத்தி செய்வதற்கு இதை பயன்படுத்த முடியும். ஆனாலும் கூட இவ்வாறான நெருக்கடி நிலைமைகள் தீருகின்ற போது மக்கள் பழையபடி தங்களுடைய கலாச்சாரத்துக்கு மாறிவிடுகின்ற ஒரு போக்கையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற போது அவை இந்த கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக, நுகர்வு கலாச்சாரத்தை குறைப்பதற்காக, தன்னிறைவு அடைவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட வணிக ரீதியிலே ஒருபுறம் அவை சாத்தியமற்றவையாக இருக்கின்றன. மறுபுறம் மக்களுடைய அந்த அந்த அழுத்தங்கள் நீங்கிவிட்டதற்கு பிறகு பழையபடி அந்த போக்கினை மற்றும்படி இந்த இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படாத சில பொருட்களை மக்கள் நுகர்கின்றார். குறிப்பாக பருப்பு இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுவதில்லை. இந்தியாவிலிருந்து தெற்காசிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுவதில்லை. அது அதே போல கடலை இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுவதில்லை. இது போன்ற இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படாத சில பொருட்கள் இருக்கின்றன. அல்லது இலங்கையிலே உற்பத்தி செய்வதற்கு செலவு அதிகமாகின்ற பொருட்கள் இருக்கின்றன. வெள்ளைப்பூடு இன்னொரு உதாரணம். இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுவதில்லை. எனவே இது போன்ற பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்யாமல் நுகர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அவற்றை இலங்கையிலே உற்பத்தி செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டுமே ஒழிய அவற்றுக்கு நீண்ட காலம் எடுக்கும் சம்பந்தமான ஆய்வு அபிவிருத்திகளை ஏற்படுத்துவதற்கு. இன்னொரு பொருளை நான் சொல்லலாம். குறிப்பாக பழ வகைகள். முன்னர் 60-70களிலே இலங்கையிலே தோடை செய்கை என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒரு செய்கையாக இருந்தது. தோடம்பழ செய்கை. சந்தையிலே நீங்கள் அந்த தோடம்பழங்களை தான் பார்க்கலாம். ஆனால் இப்போது நாங்கள் மிக ஒரு கிராம பகுதியிலே சென்று பார்த்தாலும் கூட அந்த மந்தியனுள்ள தோடப்பழங்கள் தான் இருக்கின்றன. உள்ளூர் பொருட்களை காணவில்லை. எனவே இந்த உள்ளூர் பொருட்களை உற்பத்தி செய்வதிலிருந்து மக்கள் முற்றாக விலகிவிட்டார். அதை விட குறைந்த விலையிலே வெளிநாடுகள் இருந்து அவற்றை இறக்குமதி செய்யக்கூடுமாக இருக்கின்றபடி இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது கடந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி என்று கூட சொல்லலாம். உலக பொருளாதாரத்தினுடைய போக்கு இந்த கால பகுதியில் எவ்வாறு இருந்தது என்பது பற்றி கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். அதற்கு அதையும் தாண்டி இப்போது இலங்கை இந்த பிரச்சனையின் போது எவ்வாறு அணுகி இருக்கின்றது, முகம் கொடுத்திருக்கின்றது, இதனுடைய விளைவுகள், நன்மை தீமைகள் பற்றியெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறுங்கள் ஐயா தொடர்ச்சியாக. ஆமாம், இந்த பழ வகைகளுடைய இறக்குமதியை பற்றி சொன்னேன் என்றால் இந்த பழ வகைகளே பெரும்பாலானவற்றை நாம் இங்கேயே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அவ்வாறு உற்பத்தி செய்யாமல் அவற்றை இறக்குமதி செய்வது என்பது அநியாயமாக அந்நிய செலாவணி வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற ஒரு நிலைமையை தான் இங்கே காட்டுகிறது. அதுபோலவே நீங்கள் பார்க்கலாம், பல்வேறு பொருட்களும் சீனா போன்ற நாடுகளிலிருந்து இங்கே வந்து குவிக்கப்படுகின்றன. அவை அவசியமான பொருட்களா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. நாங்கள் சந்தையில் சென்று பார்க்கின்ற போது பல்வேறு வகையான பொருட்கள் கட்டுப்பாடு இல்லாமல் கொண்டு வந்து குவிக்கப்படுகின்றன. இந்த குவித்தலை தடுப்பதும் மிக அவசியம். ஏனென்றால் இவை மக்களுக்கு தேவையா இல்லையா என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவை இறக்குமதி செய்யப்படுவதில்லை. பெரும்பாலும் எதையாவது இறக்குமதி செய்து விட்டுவிட வேண்டும் என்பதற்காக இந்த இறக்குமதி கலாச்சாரமும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இவற்றை நாங்கள் முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அதே நேரம் அது எங்களுடைய திறந்த பொருளாதாரம் என்று சொல்லுகின்றோம். அந்த திறந்த பொருளாதாரம் இப்போது மூடப்பட்டிருக்கிறது. அந்த மூடப்பட்ட பொருளாதாரத்தை நாங்கள் ஓரளவுக்கு திறந்துதான் விட வேண்டி இருக்கும். ஆனால் அந்த திறந்து விடுதல் என்பது கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு திறந்து விடுதலாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் முற்றுமுழுதாக திறந்து விடுவோமாக இருந்தால் மீண்டும் ஒரு தடவை எல்லா பொருட்களும் இங்கே வந்து குவியும். அதே போல வெளிநாட்டு சில அந்நிய செலாவணி வெளிநாடுகளுக்கு செல்லும். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் மக்களுடைய நுகர்வு நடத்தையும் கூடத்தான். இப்போதைய சூழ்நிலையில் நுகர்வை குறைப்பது ஒன்றே மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவாக இருக்கும். அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் பொருளாதாரம் மீண்டும் வளமைக்கு திரும்புகின்ற போது இந்த நடத்தை
மீண்டும் பழையபடி வரக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு. ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை ஒரு மத்தியதர வருமானம் பெறுகின்ற நாடாக இப்போது அடையாளப்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட $4120 வருடாந்த வருமானம். ஆகவே இலங்கை ஒரு மத்தியதர வருமானம் பெறுகின்ற நாடாக இப்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உயர்மட்ட வருமானம் பெறும் நாடாக மாற வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய தலா வருமானம் $12,000 மேல் அதிகரிக்க வேண்டும். ஆகவே இப்போது 4,000 அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டுமாக இருந்தால் $12,000 வரையிலே அது அதிகரிக்க வேண்டும். இப்போதைய சூழ்நிலையிலே அது சாத்தியமில்லை. ஆகவே இலங்கை இந்த மத்தியதர வகுப்பு பொறிக்குள்ளே அகப்பட்டு நீண்ட காலம் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த மத்தியதர வகுப்பு வருமான நாடாக மாறுகின்ற போது இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படும். நாங்கள் மத்தியதர வருமான நாடாக மாறிவிட்டோம் என்று. ஆனால் மறுபுறம் சர்வதேச ரீதியிலே கிடைக்கக்கூடிய நிதி உதவிகள், சலுகை கடன்கள் போன்றவை மத்திய நாடுகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. ஆகவே அது ஒரு வகையிலே சொல்ல போனால் ஒரு பெருமதியாக இருந்தாலும் கூட, ஒரு நல்ல நிலைமையாக பார்க்கப்பட்டாலும் கூட, பொருளாதாரம் என்று வருகின்ற போது அது சில வேளைகளில் பாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே வணிக கடன்களையே இலங்கை பெற வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இப்போது இருக்கிறது. அதேவேளை தனி மனிதர்களுடைய அந்த நுகர்வு கலாச்சாரம் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக இணைய வழியாக அவர்கள் பொருள் கொள்வனவு செய்கின்ற அந்த கலாச்சாரம் இலங்கையை பொறுத்தவரையில் எங்களுக்கென்று சில உற்பத்தி பொருட்கள் இருந்தாலும் கூட இந்த இணைய பரவல் அனைவருக்கும் இருக்கின்ற காரணத்தினால் கூட நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதிகளை பொருட்களை தனிநபர் ஒவ்வொருவரும் தனக்கு பிடித்த ஒரு பொருளை தெரிவு செய்கின்ற அந்த நிலை இருக்கின்றது. ஆகவே தேவைக்கு அதிகமாக அவர்களிடம் தெரிவுகள் இருக்கின்ற போது அதன் மூலமாக கூட வெளிநாட்டிற்கு வருமானங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதானால் அல்லது இந்த இணையவழி வாயிலாக நீங்கள் கூறியது போன்ற அனாவசியமான பொருட்கொள்வனவுகள் அதிகம் இடம்பெறுவது உண்டு. ஏனென்றால் என்னிடம் பணம் இருக்கின்றது, எனக்கு இது தேவை இல்லை என்பதற்கு மேலாக என்னிடம் அதை எடுத்துக்கொள்வதற்கான வசதியும் இருக்கின்றது என்பதால் நான் இணைய வழியில் அதை எடுத்துக்கொள்கின்றேன் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதானால் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் பார்க்கலாம், இந்த சில பொருட்கள் அத்தியாவசியமான சில பொருட்கள், அத்தியாவசியம் சொல்வதை விட சில உயர் தொழில்நுட்பம் மிக்க பொருட்கள் இலங்கையிலே கிடைப்பது அரிது. குறிப்பாக கற்பித்த நடவடிக்கையாக இருந்தாலும் கூட தான் வேறு சில நடவடிக்கைகளுக்காக, உதாரணமாக போட்டோகிராஃபி போன்றவற்றுக்கு அவசியமான உபகரணங்கள் இங்கே பெரும்பாலும் இல்லை. அவை இணையவழி சந்தையிலே கிடைக்கின்ற போது அவற்றை இங்கு இறக்குமதி செய்வதற்கு சிலர் முற்படுகின்றார்கள். அதை நாங்கள் தவறு என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதை வைத்துக்கொண்டு இன்னொரு சேவையை வழங்கப் போகின்றார்கள் அல்லது அதை வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு தொழிலை செய்ய போகின்றார்கள். அந்த அடிப்படையிலே அது பிழையானது என்று நாங்கள் சொல்வதற்கு இல்லை. ஆனால் இங்கே ஆடை தயாரிப்பு என்பதில் இலங்கை பிரசித்தி பெற்ற ஒரு நாடு. ஆனால் ஆடைகளை அந்த இணையவழி நடத்தைகள் மூலமாக இங்கே வரவழைக்கிறார்கள். ஆடைகள் மற்றும் இணைய விளையாட்டு பொருட்கள், அது போன்ற இன்னொரு பொருட்கள். ஆகவே இந்த விடயத்திலே நான் நினைக்கின்றேன் ஏற்கனவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு மேலே இறக்குமதி செய்ய முடியாது என்கின்றவாறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்நிய செலாவணி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இ காமர்ஸ் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். சர்வதேச ரீதியிலே பார்க்கின்ற போது மிக பிரபலமான நிறுவனங்கள் இருக்கின்றன. எனவே அவற்றிலிருந்து கொள்வனவுகளை கட்டுப்படுத்துவது என்பது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். இலங்கை ஒரு பின்தங்கிய நாடாகவே அந்த துறையில் இருக்கக்கூடும். ஆனால் இப்போது இந்த நெருக்கடியின் போது நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், இந்த இ காமர்ஸ் நடவடிக்கைகளை பயன்படுத்தி தான் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கப்பட்டன. ஆகவே அதை நாங்கள் அந்த நடைமுறையை பிழை என்று சொல்ல முடியாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். தனக்கு எது என்பது தெரியாமல் அதனை வாங்கி குவிப்பது என்பது ஒரு நல்ல நடவடிக்கையா அல்ல. அதேவேளை இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறான பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளை கையாள்வதன் மூலம் இந்த நிலையில் இருந்து மீண்டு கொண்டு அதேவேளை நாங்கள் செல்ல வேண்டிய அந்த பொருளாதாரம் சார்ந்த எங்களுடைய இலக்கை நோக்கி செல்வதானால் எதிர்காலத்தில் எடுத்து வைக்க வேண்டிய நடவடிக்கைகள் அவை என்னென்ன? பொருளாதார கொள்கைகளிலே முக்கியமாக மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் பொருளாதார கொள்கைகளுடைய நிச்சயத்தன்மையின்மை. இலங்கையிலே நான் ஏற்கனவே சொன்னேன், இலங்கையிலே வருமானத்திலே 80% நுகரப்படுகிறது, 20% தான் சேமிக்கப்படுகிறது. எனவே அந்த சேமிப்பு தான் முதலீடாக மாற வேண்டும். ஆகவே இலங்கையினுடைய பொருளாதாரத்தை முன்னே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு பாரிய முதலீடுகளை மேற்கொள்வதற்குரிய நிதி வசதி இலங்கைக்கு இல்லை. எனவே விரும்பியோ விரும்பாமலோ வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை வரவழைக்க வேண்டிய கட்டாயம் இலங்கைக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் இல்லாமல் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்பது ஒரு கற்பனை. ஆகவே அது நடைமுறை சாத்தியம் அல்ல. ஆகவே வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை வருகின்ற போது அவற்றை சரியான விதத்திலே
அது சொல்லுவோம் ஸ்மார்ட்டாக கையாளுதல் என்று சொல்லி. சில நாடுகள் அவற்றை அவ்வாறு கையாண்டு நன்மை அடைந்திருக்கின்றன. ஆகவே இந்த வெளிநாட்டு முதலீடுகளை வரவழைப்பதற்கான உரிய பொருளாதார நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அதேவேளை இந்த பல்தேசிய கம்பெனிகளை எங்கள் நாட்டிற்குள் வரவழைப்பது, அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கான பொருளாதாரம் சார்ந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பல நாடுகளோடும் இணைந்து நாங்கள் செயலாற்றுவது, அதனுடைய முக்கியத்துவம், அது மாத்திரமல்லாமல் இலங்கை அதில் பங்கு பெற்ற வேண்டியதன் அவசியம், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இலங்கை நிச்சயமாக தனித்தியங்க முடியாது. இலங்கை மட்டுமல்ல, எந்த ஒரு நாடும் தனித்தியங்க முடியாது. இப்போது பலரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் மற்ற நாடுகளுடன் தொடர்புகளை அப்படியே விட்டுவிடுவோம், இலங்கையை நாங்கள் ஒரு தன்னிறைவு பொருளாதாரமாக நடத்தி கொண்டு செல்வோம் என்று சொல்லி. அது ஒரு குறுகிய காலத்துக்கு நீங்கள் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கு உதவி அல்லாமல் இன்றைய சூழலிலே உலக பொருளாதாரத்தோடு அல்லது குறைந்தபட்சம் நாட்டிலே அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகளோடு ஒத்துப்போகாமல் எந்த ஒரு நாடும் பொருளாதாரத்திலே வளர்ச்சியடைய முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே இந்த இப்போதைய சூழ்நிலையே ஒரு நெருக்கடியான கட்டத்திலே மக்கள் கொள்கை வகுப்பாளர்கள் இதை நாங்கள் உள்நாட்டு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும், மூட வேண்டும் கதவுகளை என்று சொன்னாலும் கூட அது நீண்ட காலத்திலே சாத்தியப்படாது என்றே நான் கருதுகின்றேன். தனிப்பட்ட அடிப்படையிலே என்னுடைய கருத்து அது. ஏனென்றால் கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பார்க்கிற போது பொருளாதாரம் எப்போதெல்லாம் மூடப்பட்டதோ பொருளாதார வளர்ச்சி மிக குறைந்ததாக இருந்திருக்கின்றது. ஆனால் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு அவ்வாறான கொள்கைகள் அவசியப்படும் ஒரு குறுகிய காலத்துக்கு. நீண்டகால பொருளாதார வளர்ச்சி என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் மூலமே சாத்தியப்படும் என்று நான் நம்புகின்றேன். சிறப்பு. அதேவேளை முதலீட்டாளர்கள் பற்றி பேசியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் எதிர்காலத்தில் தொழில்துறைகள் சார்ந்து அல்லது தனியார் துறை சார்ந்து முதலீடுகளை அவர்கள் மேற்கொள்ள முன்வருவதானால் அவர்கள் எவ்வாறான துறைகளில் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ளலாம்? இளம் முதலீட்டாளர்களுக்கான ஒரு பாதை என்றால் அது என்னவாக இருக்கும்? அதை பற்றி உங்களுடைய கருத்து? இலங்கையை பொறுத்தவரையிலே இப்போதைய சூழ்நிலையிலே நாங்கள் சொல்லுவோம் ஒப்பீட்டு நன்மை என்று சொல்லி. மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற போது இலங்கை எந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதிலே அதிக நன்மையை கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் இப்போது நாங்கள் ஆடை தயாரிப்பையும் தேயிலையும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதில்தான் முக்கியமான ஏற்றுமதி பொருட்களாக இருக்கின்றன. ஆனால் எதிர்காலத்திலே எதுவும் வரலாம். எதிர்காலம் என்பது எதுவும் வரலாம். குறிப்பாக நாங்கள் இலங்கையை பொறுத்த மட்டிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்கள் முழுமையான ஒரு பொருளை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைய உலகிலே இந்த பொருள் வணிகம் என்பது, பொருள்களுடைய வர்த்தகம் என்பது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு பொருளினுடைய வர்த்தகமாக இல்லை. ஒரு பொருளினுடைய பாகங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கின்ற வணிகமாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் சாதாரணமாக பாவிக்கின்ற செல்லிட தொலைபேசிகள், அந்த செல்லிட தொலைபேசிகள் சீனாவிலே ஒருங்கிணைக்கப்பட்டாலும் கூட அவற்றினுடைய பாகங்கள் கிட்டத்தட்ட ஒரு தொலைபேசி எடுத்தால் 14 நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை அங்கே கொண்டு செல்லப்பட்டு ஒருங்கிணைக்கப்படுகின்றன. ஆகவே அதிலே ஏதாவது ஒரு சிறு பகுதியாவது ஒரு நாடு உற்பத்தி செய்ய முடியுமாக இருந்தால் அது என்ன இலங்கைக்கு வாய்ப்பானது எது என்று நமக்கு தெரியாது. ஆனால் சர்வதேச நிறுவனங்களோடு இணைந்து ஒரு பாகத்தையாவது நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் என்றமான ஒப்பந்தங்களை செய்து கொள்ள முடியுமாக இருந்தால் இலங்கைக்கு பல துறைகளிலேயும் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனால் அதனை செய்வதற்கு உகந்த ஒரு முதலீட்டு சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை. சிறப்பான ஒரு கருத்தாக இருந்தது. ஏனென்றால் நுகர்வுக்கு தயாரான நிலையில் தான் நான் ஒரு பொருளை சந்தைக்கு கொடுப்பேன் என்கின்ற அந்த மனநிலையில் தாண்டி நுகர்வுக்கு தேவையான ஒரு பொருளுக்கான ஒரு பாகமோ அல்லது அதில் ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய பங்களிப்பு என்பது கூட நாட்டிற்கான மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழில் முயற்சி என்பது தொழில் முயற்சியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனநிலை மாற்றமாக இருக்கும் இந்த கலந்துரையாடலின் வாயிலாக. ஆக மொத்தத்தில் இப்போது நாங்கள் பேசியதன் அடிப்படையில் ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற வளர்ந்து வருகின்ற நாடு என்ற பட்டியலில் உள்ளடங்கி இருக்கின்ற இலங்கை பற்றியதான அதனுடைய பொருளாதார போக்கு பற்றிய உங்களுடைய சாராம்ச கருத்து என்னவாக இருக்கும்? இலங்கையினுடைய பொருளாதாரம் 2015ஆம் ஆண்டிலிருந்தே ஒரு வீழ்ச்சி போக்கினை சந்தித்து வருகிறது. இலங்கையினுடைய சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே 2015 வரையில காலப்பகுதி எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 4.5% வருடாந்த வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பல இன்னொரு காரணிகளால் 2015ஆம் ஆண்டிலிருந்து இட்டவரையிலே இலங்கையினுடைய பொருளாதாரம் வருடாந்தம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்போதைய பொருளாதார பின்னடைவு என்பது கொரோனாவினால் மட்டும் வந்ததல்ல, ஒரு தொடர்ச்சியான வீழ்ச்சி போக்கினை வந்தது. தெற்காசிய நாடுகள் பலவற்றிலும் இந்த பங்களாதேசம் தவிர ஏனைய நாடுகளிலும் இவ்வாறான வீழ்ச்சி போக்கு அவதானிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே இது ஒரு சர்வதேச வர்த்தக ஏற்ற இறக்கங்களுடைய ஒரு பகுதியாகவே பார்க்க வேண்டியிருக்கும். எனவே இந்த ஒரு பின்னணியில் சூழலான இப்பாறான ஒரு பின்னணியிலே தான் இந்த கொரோனா வைரஸும் வந்து தாக்கி இருக்கின்றது. எனவே இதிலிருந்து மிக கவனமாக பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமைவது அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகள். எனவே அந்த பொருளாதார கொள்கைகள்
உள்ளூர் நிபுணர்களால் வகுக்கப்பட வேண்டும். அந்த பொருளாதார கொள்கைகள் இலங்கைக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். பொருளாதார கொள்கைகள் குறுங்காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம் என்ற அடிப்படையிலே வகுக்கப்பட வேண்டும். பொதுவான பொருளாதார கொள்கைகள் மாற்றமடையாத வகையிலே, எந்த ஒரு அரசாங்கம் பதவிக்கு வந்தாலும் மாறாத வகையிலே சில அடிப்படை விஷயங்களை தொடர்ச்சியாக பேணி செல்ல வேண்டும். இந்த 3 விடயங்களும் அடிப்படையில் இருக்கின்றன. இந்த 3 விடயங்களும் தான் உற்பத்தியிலே வெளிநாட்டிலிருந்து முதலீட்டாளர்களை கவர்வதற்கான அடிப்படையில் விஷயங்களிலே ஒன்றாக அமையும். சிறப்பு ஐயா. ஒரு நல்ல ஆசானிடம் இருந்து நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு பொருளியல் சார்ந்த ஒரு நிபுணராக இருக்கின்ற ஒருவரிடம் இருந்துதான் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்திற்கான பொருளாதார கொள்கைகளை எவ்வாறு வகுத்துக் கொள்வது என்பதை சரியாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை மிகவும் தெளிவாகவும் எங்கள் அனைவருக்கும் புரியும்படியான யதார்த்த ரீதியாகவும் விளக்கி கூறி எங்களுடைய அதிதிக்கு நாங்கள் இந்த இடத்தில் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா.